அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஒரு பாதி தேங்காய் அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு. இந்த ஸ்பூன் வந்து பிஞ்ச் அளவு தான் இருக்கும், ஒரு 3 பிஞ்ச் அளவு. அப்புறமா நான் வந்து ஒரு 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 தக்காளி, ஒரு 2 வெங்காயம். இது எல்லாமே நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஒன்றா சேர்த்து. அப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் வந்து கடுகு உளுந்து போட்டுட்டு சீரகமும் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் அரைக்கும் போதே பூண்டு போட்டேன். நம்ம வதக்கும் போது வேணும்னாலும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. அப்புறமா ஒரு தக்காளி, 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். அப்புறமா ஒரு 3 கத்திரிக்காய் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு அரை முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். க்யூப் சைஸில் கொஞ்சமான கருணக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். மொச்சக்கட்டை நான் ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனும், வேறு மிளகாத்தூள்னா வீட்டில் அரைச்ச நீட்டு மிளகாத்தூள் அது ஒரு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவோம் இதெல்லாம் வதங்குற அளவுக்கு. இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகு சீரகம், இது எல்லா விழுதியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் வதக்கலைல்ல, அப்படியே பச்சையாக அரைச்சோம். அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே காயும் ஒரு 50 மினிட்ஸ் வேகிற அளவு விட்டுருவோம். அப்புறமா புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துச்சு, ஒரு 50%. இப்போ நான் கருவாடை சேர்த்துக்கிறேன். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ காய் நீங்கள் சேர்க்கணும் இல்லை, வெறும் கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு வச்சா கூட நல்லாயிருக்கும். என்கிட்ட இதெல்லாம் இருந்துச்சு, அதனால சேர்த்துக்கிட்டேன். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சூப்பரான நம்ம கருவாட்டு குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.